வாங்க மும்பை இந்தியன்ஸோட அந்த மிரட்டல் கம்பேக் பத்தி பார்ப்போம். குஜராத் டைட்டன்ஸை எப்படி வீழ்த்தினாங்க? 99 ரன்கள். இந்த ஒரு வெற்றி தடுமாறிட்டு இருந்த மும்பை அணியோட கதையையே மாத்திருச்சு. இந்த மேட்சுக்கு முன்னாடி மும்பை இந்தியன்ஸ் டீம் தொடர்ச்சியா 4 தோல்விகளை சந்திச்சு பயங்கர பிரஷர்ல இருந்துச்சு. கேப்டன் ஹார்திக் பாண்டியா ஒத்துக்கிட்டாரு, நாங்க எங்க தப்பு பண்றோம்னு மறுபடியும் யோசிக்கணும்னு. அதுவும் இந்த அகமதாபாத் கிரவுண்ட்ல அவங்க ரெக்கார்டு ரொம்பவே மோசம். ஒரு சோகமான கதை தான். ஆனா பேட்ஸ்மேன்கள் திணறுன ஒரு கஷ்டமான பிட்ச்ல ஒருத்தர் மட்டும் மும்பைக்காக ஒரு ஸ்பெஷல் இன்னிங்ஸ் ஆடினாரு. மேன் ஆஃப் த மேட்ச் திலக் வர்மா சொன்னாரு, என் பிளான் சிம்பிள், களத்துல நின்னு ஒவ்வொரு பாலா ஆடணும்னு. வெறும் 45 பால்ல 101 ரன், அதுவும் நாட் அவுட். திலக் வர்மா தனியால நின்னு மேட்ச மாத்தினாரு. சொல்ல போனா குஜராத் டீமோட மொத்த ஸ்கோரை விட திலக் வர்மா மட்டுமே அதிகமா ரன் அடிச்சிருக்காரு. இப்போ ஒரு பெரிய டோட்டலை டிஃபெண்ட் பண்ண பும்ரா ஒரு தரமான தொடக்கத்தை கொடுத்தாரு. புது பந்து கையில கிடைச்சதும் பந்திலேயே விக்கெட். இதுதான் மும்பைக்கு தேவைப்பட்ட ஸ்டார்ட். ஹார்திக் சொன்னாரு, புது பந்துல இம்பாக்ட் வேணும், அதுக்கு பும்ராவோட பெஸ்ட் யாரு? அடுத்து இந்த சீசன்ல முறையா விளையாடின அஸ்வினி குமார், அவரோட பவுலிங்க ஆடவே முடியல. அவரோட பிளான் ரொம்ப கிளியர். பிட்ச்ல ஹார்டா பந்து போட்டு ஷார்ட் பால வீசி பிரஷர் ஏத்துறது தான். இந்த டேட்டாவை பாருங்க, அவரோட 4 விக்கெட்டுமே ஷார்ட் பால்ல தான். பிளான் பக்காவா ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த மிரட்டலான பெர்ஃபார்மன்ஸ் வெறும் மேட்சை ஜெயிக்கல, பல ரெக்கார்டுகளையும் மாத்தி எழுதிடுச்சு. மும்பை இந்தியன்ஸோட ஐபிஎல் வரலாற்றிலே இது அவங்களோட மிகப்பெரிய வெற்றிகள்ல ஒண்ணு. இன்னொரு பக்கம் குஜராத் டைட்டன்ஸுக்கு இது ஒரு மறக்க முடியாத மோசமான தோல்வி. இந்த வெற்றியோட அகமதாபாத்ல குஜராத் கிட்ட தொடர்ச்சியா தோத்துட்டு இருந்ததை எம்ஐ நிறுத்திட்டாங்க. அப்போ இந்த மேட்ச் தான் அவங்க சீசனுக்கான டர்னிங் பாயிண்டா? ஹார்திக் பாண்டியா சொன்ன பதில் ஆம். மும்பை அணி ஒரு புது உத்வேகத்தோட இருக்கு, ஆனா இந்த ஃபார்மை அவங்களால தக்க வைக்க முடியுமா?